ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சுச்சிதா தனுஷ் அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை சுச்சிதாவுக்கு வயசு இப்போ 40 ஆகுது. கரெக்டாக வந்து ஆன்ட்டியான ஒரு வயசு. ஸோ இந்த ரசிகர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஆண்டி மேலே இருக்கக்கூடிய ஆசையில் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வயசு 35 to 40. ஸோ அந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஏஜில் சுச்சிதா இருக்காங்க. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இவங்க நடிக்கக்கூடிய சீரியலில் பார்க்கறதுக்காகவே ஏகப்பட்ட பேர் வந்து அந்த ஷோ உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ ஏதாச்சும் வந்து அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய உடல் அமைப்பை பார்க்கறதுக்கே நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இவங்க நடிக்கக்கூடிய சீரியலை பார்க்கறதுக்கே அதுக்கே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க கௌரி, அப்புறம் வந்து தமிழில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குது, அதே தெலுங்குல பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு வந்து ரீமேக் பண்ணி அந்த தெலுங்குலையும் நடித்து ஃபேமஸ் ஆனவர். ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் ஆக்டர். இவருடைய இளமை காலத்தில் வந்து சீரியல்ல இல்லாமல் படத்துலையும் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் இவர் வந்து அதில் கவர்ச்சி அது இதுன்னு ஏகப்பட்டது காட்டணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து தன்னுடைய அந்த சீரியல் அனுபவத்திலேருந்து வெளியே வராமல் சினிமா விட்டு அப்படியே ஒதுங்கிட்டாரு. ஸோ சுச்சிதா வந்து ஒரு குழந்தை நட்சத்திரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுலேருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்தவர். 1000ல் ஒருவன் அப்படின்ற ஒரு 2009 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படத்தில் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் குழந்தை நட்சத்திரமா நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து திருவனந்தபுரத்துல வந்து பிறந்தவர், ஒரு கேரளைட் ஆக்சுவலா. ஸோ இவருடைய சீரியல் எல்லாமே சொல்லியிருப்போம் இல்லை, இவர் வந்து நிறைய சூப்பரா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நபர். அப்புறம் வந்து அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நிறைய பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரீசெண்டாக இவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜில். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சுச்சிதாவுடைய அழகை பார்க்கறதுக்கு, அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்க்கறதுக்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து நீ எதுவுமே காட்ட வேணாம், உங்களுடைய ஃபேஸை வந்து க்ளோஸ் அப்பில் காட்டினாலே போதும், நான் வந்து அடித்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. சுச்சிதா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஆடை வந்து எந்தமே விளங்காத மாதிரியே வந்து கொஞ்சம் கூட ஒதுங்காத மாதிரியே வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார். தன்னுடைய தொப்புல எதுவும் இது வரைக்கும் காட்டவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஒரு நடிகை, சீரியல் நடிகை சுச்சிதா. தெரியாமல் கூட தன்னுடைய இடுப்பையும் வந்து தொப்புலையும் காட்டக்கூடாது, மறைச்சு மறைச்சு வைக்கணும், அப்போ தான் வந்து பயங்கர கிக்காக இருக்கும் ரசிகர்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டேஜ் ஷோவில் தன்னுடைய முழு இடுப்பையும் தொப்புலையும் சூப்பராக வந்து காட்டிட்டாரு. ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ சூப்பரான ஒரு இடையழகு கொண்டுட்டு இருக்காரு. இந்த இடையழகை ஏமா நீ வந்து மறைச்சு மறைச்சு மூடி மூடி வைக்கிற, இதெல்லாம் காட்டினா இன்னும் ஃபேன்ஸ் பயங்கரமாக ஏறுவாங்களேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோலையும் இந்த மாதிரியான ஷோலையும் அவருடைய தொப்புல வந்து காட்டியிருக்காரு. ஸோ இதை பார்த்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தெருக்கி விடணும்னு நினச்சா தெருக்கி விடுங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சுச்சிதாவை பற்றி உங்களுடைய தாட்ஸ் என்னன்றதை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.